பேராவூரணி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில சிறு விளையாட்டு அரங்கம் இண்டோர் ஸ்டேடியம் அமைக்க அடிக்கல் நாட்டிருக்கோம். நம்முடைய ஆட்சி வந்ததும் பணிகள் முடிஞ்சு அந்த ஸ்டேடியத்தையும் நாம தான் திறக்க போறோம். 10 கோடி ரூபாய் செலவுல பேராவூரில் உள்ள 18 வார்டுகள்ல ஓவர் ஹெட் டேங்க் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 50 கோடி ரூபாய் மதிப்பீல பல்வேறு பள்ளிகள்ல புது கட்டிடங்கள், அங்கன்வாடிகள், ரேஷன் கடைகள், இப்படி பல்வேறு திட்டங்களை அண்ணன் அசோக்குமார் அவர்கள் இந்த தொகுதிக்கு கடந்த 5 வருடங்கள்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இவ்வளவு சாதனைகளையும் இவ்வளவு செஞ்சு கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கறத கேட்டு மீண்டும் அந்த அசோக்குமார் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்கன்னு இன்னைக்கு மக்களை போய் சந்திச்சு நாம கேட்கிறோம். அது மட்டும் இல்ல, வரும்போது அண்ணன் அசோக்குமார் அவர்கள் என்ன சொன்னாங்க, அண்ணன் நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி தான் அமைய போகுது, மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா உட்கார போறாரு. அப்படி உட்கார்ந்தோடனே, அப்படி ஆட்சி அமைஞ்சோடனே இந்த பேராவூரணி சட்டமன்றத்துக்கு சில கோரிக்கைகள் வைக்கிறேன், அதை நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறார். என்ன கோரிக்கை? மணக்காடு ஊராட்சியில ஒரு சமுதாய நலக்கூடம் வேணும்னு கோரிக்கை, இடையாத்தி ஊராட்சியில தார் சாலை போட வேண்டும்னு கோரிக்கை, ஆகனூர் பகுதியில சாலை வசதிகளை இன்னும் மேம்படுத்தணும், வெட்டுவாக்கோட்டை ஊராட்சி ஊரணிபுரம் பகுதியில அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், செருப்பாலக்காடு ஊராட்சியில ஓவர் ஹெட் டேங்க், சேது பாசத்திரம் தெற்கு ஒன்றியத்துல ஒரு ஆற்றுப்பாலம் அமைக்க வேணும், நெய்வேலி வடபாதி கிராமத்துல ஒரு கால்நடை மருத்துவமனை தேவை, பெருமகளூர் 9வது வார்டுல ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நிச்சயம் உங்களுக்கு நான் ஒரு உறுதிமொழி கொடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுங்க. அண்ணன் அசோக்குமார் அவர்களை உதயசூரியன் சின்னத்துல ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? நிச்சயமா அனுப்புவீங்களா? அப்படி நீங்க அனுப்பிச்சீங்கன்னா, அந்த உறுதிமொழியை நீங்க காப்பாத்துனீங்கன்னா, நிச்சயம் நீங்க வச்சிருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் நான் உங்களுக்கு பொறுப்பேற்று நான் பண்ணி தரேன். உங்க கோரிக்கையை நான் நிறைவேற்றி தரேன். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு மக்களை சந்திக்க போயிருக்கிறோம். 5 வருஷம் ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல தைரியமா இன்னைக்கு போய் மக்களை பார்க்கிறோம். சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார், தேர்தல் அறிக்கையில என்னென்ன சொன்னோம், அது எதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறோங்கிறது ஒரு சின்ன ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். போன சட்டமன்ற தேர்தல் போது என்ன சொன்னோம்? ஆட்சிக்கு வந்தோடனே மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து திட்டம் அறிவிக்கப்படும் சொன்னோம். ஆட்சி பொறுப்பேற்றோடனே நம்மளோட முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும், கல்வி முக்கியம், அப்படி வந்து படிக்கும் போது காலையில பசியோட படிக்க கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அறிவிச்சதுதான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க இதுல பயன்படுறாங்க. அனைத்து குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி கொடுக்கப்படுது. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம். கல்லூரிக்கு போக வைக்கணும்னு அரசு பள்ளியில படிச்ச அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரியில போய் படிச்சா, எந்த தனியார் கல்லூரியா இருந்தா சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக நம்முடைய முதலமைச்சர் அந்த மாணவ மாணவிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்லயே 1000 ரூபாய் போட்டிருக்கிறோம். 13 லட்சம் மாணவ மாணவிகள் இதுல பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் 10 லட்சம் பேருக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக ஒரு பொய் பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. என்ன? லேப்டாப் திட்டம் அதிமுக கொண்டு வந்த திட்டம், அதை நாம முடக்கிட்டோம் அப்படின்றாங்க. என்ன உண்மை? அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. 2019ஆம் ஆண்டு அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதே கைவிட்டுட்டாங்க.